கோவில்பட்டியில் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பற்றி தான் நம்ம ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை மறக்காம எல்லாருமே பாருங்க. நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஸோ ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த வேர்டெல்லாம் நான் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ எதையும் தெரிஞ்சுக்க நான் இது ஏன் யூஸ் பண்ணுறேன்னா, பார்க்கவே வந்து ஒரு மாதிரி இருக்குது. அவனை எல்லாம் பற்றி பேசணும்னா எதுக்கு பேசுகிறேன்னு தான் இருக்குது. பட் இருந்தாலும் அந்த பையனோட உயிர் போயிருக்கு. ஸோ அதனால தான் நான் இதை பேசுகிறேன். சரி, ஓகே. கோவில்பட்டியில் ஒரு 10 வயசு சிறுவன், அந்த சிறுவன் தனியாக இருந்திருக்கான். அவங்க பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு டிவி ரிமோட் வாங்கி கொடுத்துட்டு, பையனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்களுடைய அதாவது அந்த அம்மா அவங்களுடைய மாமியாருக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் இந்த மாதிரி பையனை வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. போனதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரத்துலேயே, அதாவது ஒரு 9 மணி டு 9:30 அந்த வாக்கில் வந்து அந்த அம்மா அவங்களுடைய வீட்டுக்கு பேரனை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. பேரனை பார்க்க வரும்போது அந்த பேரன் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இல்லை. வீட்டில் இல்லையேன்னு சொல்லிட்டு அவங்க அங்கே இங்கேயும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தேடி இருக்காங்க. என்னடா நம்ம பேரனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. பேரனை காணணுன்னே கொஞ்ச நேரம் தொலைவிட்டு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி வந்து என் பேரனை காணோம், நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது 1, 2 பேரும் சேர்ந்து அவங்க கூட தேடுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்படி தேடிட்டு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி வாக்கில் வந்து பார்த்திங்கன்னா பையன் கிடைக்கவே இல்லை. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா 11 மணி வாக்கில் வந்து நேரடியாக வந்து அந்த ஸ்பாட்டுக்கே வராங்க. வந்ததுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி பையன் வந்து மிஸ் ஆகிட்டான், வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு பக்கத்தில், ஏன்னா மிஸ்ஸிங் கேஸ்னால் நார்மலாக எங்கேயாச்சும் போயிருப்பாங்க, இல்லை யாராச்சும் கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கோணத்தில் வந்து போலீஸ் கொஞ்சம் டிலே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பட் எந்த அளவுக்குன்னா, இப்போ ஒரு 4 வீட்டை மட்டும் சர்ச் பண்ணிவிட்டு பையன் வந்துடுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த நாள் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தொலாவிருக்காங்க. பட் கிடைக்கல. அந்த ஊரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 to 70, 80 வீட்டுக்குள்ளே இருக்கும். அந்த 80 வீட்டையும் சர்ச் பண்ணாமல் ஒரு 5, 10 வீட்டை மட்டும் பார்த்துட்டு போயிருக்காங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில் ஒரு 5:30 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி உங்கள் பையன் எதிர் வீட்டு மாடியில் இறந்து கிடக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே வந்து பார்த்திங்கன்னா பெற்றவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. பயங்கரமாக கதறி அழுகிறாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்படி போகுது அப்படின்னா, போலீஸ்காரங்கக்கிட்ட அவங்க பேரண்ட்ஸ் சொன்னது என்னென்னா, இந்த மாதிரி செயின் போட்டிருந்தான், ரிங் போட்டிருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அந்த 2யுமே காணோம் அப்படின்னு சொன்ன உடனே போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை ஒரு திருட்டுக்காக தான் நடந்திருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா இருந்துச்சு. அதெல்லாமே சர்ச் பண்ணுறாங்க. அது சர்ச் பண்ணையில் தெரிஞ்சது திருட்டுக்காக இது வந்து நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவங்க கோணத்தை மாற்றுறாங்க. எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த ஏரியா விட்டு அந்த பையன் எங்கேயும் போகல, அந்த 2 தெருவை விட்டு பையன் எங்கேயுமே போகல, உங்கள் பையன் எங்கேயுமே போகலன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து அவங்க போலீஸ் கிளாரிஃபை ஆகிட்டு அதை வந்து பேரண்ட்ஸுக்கிட்ட சொல்கிறாங்க. நான் உங்களை கண்டிப்பாக நான் சொல்கிறேன், உங்களுக்கு வந்து நாங்கள் உதவி பண்ணுறோம், கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்கிறாங்க. பட் பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே கொதிச்சிருந்தாங்க. ஏன்னா வந்து இப்படி பையனை வந்து ஒருத்தன் வந்து பண்ணிட்டு போயிருக்கான், இன்னும் போலீஸ் கண்டுபிடிக்கலன்னு சொல்லிட்டு. கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னோட 5 நாள் ஆச்சு. 5 நாள் கழிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அது யாருக்கு என்னன்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுன்னு ஒன்று வருது. அதாவது இந்த பையன் இறந்ததுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் பார்க்குறாங்க. பையனோட ரிப்போர்ட் ஒன்று வருது. அதில் என்னென்னு வந்து வந்திருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, பையன் வந்து பார்த்திங்கன்னா பாலியல் இச்சை செய்யப்பட்டு கொண்டிருக்கான், அதாவது கொல்லப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வருது. அந்த வழியே தாக்கிட்ட இதெல்லாம் இது கேட்ட உடனே வந்து பார்த்திங்கன்னா போலீஸுக்கு தூக்கி வாரி போட்டிருக்கு. இப்போ எனக்கே வந்து இது தூக்கி தான் வாரி போடுது. ஏன்னா நிறையா சின்ன பசங்கள்லாம் இருக்காங்க. இதில் அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்னு தெரியல. ஆனால் இந்த நாய்ங்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணுறானுங்க. இந்த நாய்ங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன தண்டனை தந்தாலும் கட்டுப்படி ஆகாது. என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை தரதுன்னே தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு. சாரி, கொஞ்சம் இது பேச பேச டென்ஷன் தான் ஆகுது. அதனால தான் இந்த மாதிரி பேசுகிறேன். சாரி. ஆக்சுவலி இந்த பையனோட ரிப்போர்ட் வந்தோடனே போலீஸுக்கு இந்த மாதிரி நியூஸ் சொன்ன உடனே வந்து
அவங்க வேறு கோணத்தில் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு டவுட் வருது. ஒரு 30 வீட்டை மட்டும் வந்து பிடிச்சி 30 வீட்டில் இருக்கிறவங்கள விசாரிக்கிறாங்க. அதில் ஒரு 9 பேர்த்த வந்து தீவிரமாக விசாரிக்கிறாங்க வேறு வேறு ஆங்கிளில். அதில் ஒருத்தரோட மொபைல் வந்து ஸ்பெசிஃபிக்காக வாங்கி பார்க்கும்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரினச் சேர்க்கை, அதாவது ஓரின பால் சேர்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடுவர் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுக்கு வந்து அவங்களோட விசாரணையில் தெரிய வருது. அவரை 3 நாள் பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து விசாரிச்சிருக்காங்க. அவரோட மொபைலெல்லாம் வாங்கி பார்த்ததில் அவர் வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த மாதிரி ஒரு குரூப்பில் வந்து இருந்ததாகவும், அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்குலரில் விசாரித்ததில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அப்படிப்பட்ட ஒரு நபர் அப்படிங்கிறது தெரிய வருது. இதுக்கெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து போலீஸ் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க. செயினை நீதானே திருடுன அப்படின்னு சொல்லி, செயினையும் மோதிரத்தையும் நீதானே திருடுன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவன் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா செயினை மட்டும்தான் திருடுனேன், மோதிரம் போடலை அப்படின்னு சொல்லி, பையன் கையில் மோதிரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆக்சுவலி அந்த பையன் இறந்து கிடந்தப்போ மோதிரம் போடலை அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்க அப்பா அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறம் போலீஸுக்கு தெரியும். அந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு கேட்கும்போது தான் இந்த திருடன் வந்து மாட்டியிருக்கான். இது யாருன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரர், அதாவது அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு நபர் தான் ஆட்டோ ஓட்டுநர், அதாவது டிரைவரு, ஆட்டோ ஓட்டுறவர். அவர் பேர் வந்து கருப்புசாமி அப்படிங்கிற ஒரு நபர். அவரு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்காரு. ஒரு சின்ன பையன் கூட பார்க்காம இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு கூலாக அவங்க கூடயே இருந்து பயணம் தேடுற மாதிரி தேடி இருக்காரு. தேடினது மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குறுக்கு விசாரணை பண்ணுறங்கிற பேரில் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வலுக்கட்டாயமாக வந்து ஒத்துக்கன்னு சொல்கிறாருன்னு சொல்லி மக்கள்கிட்ட வந்து போராட்டம் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தூண்டி விட்டுருக்காரு இந்த நபர். ஸோ போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கிடுக்குப்பிடி விசாரணையில் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 5 நாள் கழித்து இந்த நபரை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக கோவில்பட்டியில் பேசப்பட்டு வந்துட்டுருக்கு. இது ஏன்னா நம்ம ஊர்லேயும் வந்து இந்த மாதிரி நபர்கள் நிறையா பேர் இருக்காங்க. நமக்கு தெரியாத நபர் நிறையா பேர் இருக்காங்க. ஸோ எல்லா பேரண்ட்ஸும் தயவு செஞ்சு தங்களோட குழந்தைகள பாதுகாப்பாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ பக்கத்து வீடு தானே, எதிர் வீடு தானே, தெரிஞ்சவங்க தானே, தெரியாதவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் வந்து பாரபட்சம் பார்க்காதீங்க. அதிகமாக நீங்கள் கூட இருந்து உங்களோட பசங்களை பார்த்துக்கோங்க. சேஃப்டி இல்லாத உலகத்தில் தான் நம்ம இருக்கோம். ஸோ தயவு செஞ்சு உங்களோட பிள்ளைகளை பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மெசேஜ் சொல்லத்தான் நான் வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். இடையில 4, 5 வார்த்தை நான் தேவையில்லாமல் பேசியிருக்கலாம். பட் அது வந்து என்னோடய கோவம் தான். ஏன்னா இந்த வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னா இந்த வீடியோக்காக நம்ம என்ன வேணால் பேசிட்டு போகலாம் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச நிறையா பசங்க இருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நிறையா பசங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் இதை பேசியிருக்கேன். தயவு செஞ்சு சொல்கிறேன். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட குழந்தைகள பாதுகாப்பாக வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு யாரையும் நம்பி உங்கள் குழந்தைய வந்து அனுப்பாதீங்க. ஸோ இந்த மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பேரண்ட்ஸுக்கும் சார்பாக தான் நான் இதை சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் எம்ஆர் மாஸ்டர் மைண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும்.